Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள், டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. முழுக்க மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அருமையான பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. பே லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் 21,700 to 69,100 அப்படிங்கிற அருமையான பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. 10th குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஒரு சூப்பரான சேலரி வந்து இதில் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். ஒரு நல்ல பேமெண்ட் வித் ஸ்டேட் வைஸ் வேகன்சியோடு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து நீங்கள் ஈஸியாக தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா February 3 March 4 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னும் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து March 4 அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு வந்து the candidate should submit only one application. ஓகேங்களா? அந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ தனித்தனி அப்ளிகேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா OMR இருக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் தான் எக்ஸாம் இருக்கும், தமிழில் இருக்காது. Verification of required eligibility certificates document with original will be carried out at the time. அதாவது ஃபஸ்ட்டு PST நடந்துச்சு அப்படின்னா அங்கேயே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து டாக்குமெண்ட் டெஸ்ட்டுக்கு உள்ள விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா பேசிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பொறுத்து ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 1124 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து கான்ஸ்டபிள், டிரைவர் வேக்கன்சி டோட்டலாக வந்து 845 இருக்குது. அண்ட் பம்ப் ஆப்ரேட்டர் 279 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான போஸ்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 3.2 கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்ஸ் ஆர் கம்படைஸ்ட் அண்ட் பியூர்லி டெம்பரரி இன் நேச்சர் பட் லைக்லி பிகம் பெர்மனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி போஸ்ட்டாக இருந்தாலும் லைக்லி பிகம் பெர்மனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்டோட பே ஸ்கேல் லெவல் தான் வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் தேவைப்படாது. கண்டிப்பாக பெர்மனன்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. PIT, PST, டாக்குமெண்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட், இதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதான் வந்து ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா CISFோட அதிகாரப்பூர்வ இணையதளம் CISF.RECTT.CISF.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து டைம் டு டைம் அப்டேட் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 21 to 27 வயசுக்குள்ளே இருக்கணும். கட் ஆஃப் டேட் பார்த்திங்க அப்படின்னா 4/3/2025 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் 12th கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு அப்படின்னு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் பை கவர்மெண்ட்லேயும் வந்து 10th பாஸ் ஆகிருந்தாலும் போதும். அண்ட் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஆர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், லைட் மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் மோட்டார் சைக்கிள் வித் கியர். இதில் வந்து பார்த்திங்கன்னா HMV லைசன்ஸ் கண்டிப்பாக ஒரு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இருந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து 3 years வந்து ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு HMV வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தாவே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இருந்திருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஹைட் அண்ட் வெயிட் வந்து நார்மல் போலீஸ் குவாலிஃபிகேஷனுக்கு வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா அஃபிஷியல் வெப்சைட் CISF.RECTT.CISF.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 6 வந்து சதர்ன் செக்டார், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, லக்ஷதீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ஜோனுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அவங்க கொடுத்துருக்குற ஃபார்மேட்டில் அந்த சைஸில் இருக்கணும். ஓகேங்களா? இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 4 அப்படின்னு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீ தான் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். PIT பொறுத்தளவுக்கு வந்து 800 மீட்டர்ஸ் ரன் பண்ணணும். 3 minutes 15 seconds. லாங் ஜம்ப் 11 feet 3 chances ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 feet 6 inches 3 chances வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் ஃபார் லைட் வெஹிக்கிள் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் ஃபார் ஹெவி வெஹிக்கிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் மெக்கானிக்கல் அண்ட் அபிலிட்டி டு கேரி அவுட் மைனர் ரிப்பேர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இதுக்கெல்லாம் வந்து டோட்டலாக மார்க் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட். இதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், elementary mathematics, analytical aptitude, ability to observe and distinguish, basic knowledge of English. இதுக்கெல்லாம் வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 செக்ஷன், 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்க்ஸ் அப்டைன் பை இன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பை கேண்டிடேட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் allotted to each போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தயவுசெய்து அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம். ஆல் தி பெஸ்ட்.